இந்த ஆர்ப்பாட்டம் வழக்கம் போல எஸ்டிபி கட்சி எப்படி சீரோடும் சிறப்போடும் நடத்துமோ அதே போன்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களிடத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் காவல்துறை பார்த்திருக்க முடியாது. எங்களிடத்திலே எந்த விதமான பதஷ்டத்தையும் காவல்துறை கண்டிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தீர்வினுடைய பாகங்களை எல்லாம் எழுதி வைத்துவிட்டுத்தான் இந்த போராட்ட களத்திலே எஸ்டிபி கட்சியினுடைய செயற் வீரர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய ஒரு மாநில செயலாளர் அல்ல, இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் நீங்கள் கைது செய்தாலும் இந்த போராட்டத்தினுடைய முன்வரிசையிலே போராளிகளாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த போராட்டத்தை இதே மேடையிலே தலைமையேற்று நடத்துவதற்குண்டான பயிற்சியை எஸ்டிபி கட்சி தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவர்களை கைது செய்தால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தலைமையேற்பார்கள். இங்கே தலைவர்களுக்கும் பஞ்சமில்லை, தொண்டர்களுக்கும் பஞ்சமில்லை. ஆக எஸ்டிபி கட்சி ஒரு வலுவான கோட்பாடை நோக்கி தமிழகத்திலே இந்தியாவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர் பேசியதை கண்டித்து இன்று அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒருவர் தவறு செய்கிறார், அந்த தவறு எப்படி குற்றமோ அதைவிட அந்த தவறை செய்ய யார் தூண்டினார்களோ அவர்தான் குற்றத்தில் அதிக பங்குடையவர் என்று சொல்லி காட்டுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் பேசியது தவறா இல்லையா என்பதை பிறகு பார்ப்போம். ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கையை இந்த பாசிச சங்பரிவார்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார். மக்களினுடைய உணர்வுகளை மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எடுத்துரைத்திருக்கிறார். இந்த மக்களுடைய மனது எந்த அளவு பாதித்திருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த குமுறல்களை இந்த உளவுத்துறைக்கு எடுத்துரைத்திருக்கிறார். நீங்கள் எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் பேசியது தவறு என்று கைது செய்திருந்தால் எங்களுடைய வாதம் அவர் தவறாக பேசவில்லை என்பதுதான். அது ஏன் தவறில்லை என்பதை நான் பிறகு சொல்லுகிறேன். ஆனால் எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் பேசியது கண்டித்தது தவறென்று காவல்துறை சொல்லியதன் அடிப்படையிலே மாநில செயலாளர் கைது செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் தவறு செய்தால் திருத்திக் கொள்வோம். ஆனால் பாசிசத்தை கண்டிப்பது தவறென்று நீங்கள் சொல்லினால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்வோம். பாசிசத்தை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம்தான் எஸ்டிபி கட்சியினுடைய உன்னத நோக்கம். பாசிசத்தை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மாத்திரம்தான் திராவிட கட்சிகளுடைய நோக்கம். பாசிசத்தை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் கம்யூனிச கட்சிகளுடைய நோக்கம். அப்படி பார்த்தால் இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளை இரண்டு வகைகளாக மாத்திரம்தான் நாம் பிரிக்க முடியும். ஒன்று பாசிச சக்திகள், மற்றொன்று பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள். பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகளிலே எஸ்டிபி கட்சி இந்தியாவிலே அந்த படையை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தன்னந்தனியாக பாரதிய ஜனதா ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாசிசத்தை எதிர்த்ததினால் எங்கள் மாநில செயலாளர் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த கைதை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம், அதை நாங்கள் ஆர்வமாக வரவேற்கிறோம். பாசிசத்தை எதிர்த்து மாநில செயலாளர் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே, ஏன் நாங்கள் எல்லாம் கைது செய்யப்படவில்லை என்று நாங்கள் ஆசை கொள்கிறோம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, பாசிசத்தை எதிர்ப்பதினால் இந்த மண்ணிலே எனக்கு உயிர் போகும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே எப்படி வெளியே வர வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எஸ்டிபிஐ கட்சியை போன்ற பாசிசம் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் ஒரே நோக்கம் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவிற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான கருத்துகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதியினுடைய கருத்தை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒருவருடைய கருத்தை இந்த நேரத்திலே நான் எடுத்து வைக்கின்றேன். இந்த நாட்டிலே அமைதி நிலைநாங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய கல்வியாளர், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் சொல்லி காட்டுகிறார். இந்த நாட்டிலே பாசிசத்தை வேரூன்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த தனிநபரையும் நீங்கள் அழித்தொழிப்பதன் மூலமாக பாசிசத்தை நீங்கள் அழித்துவிட முடியாது. பாசிசத்தை இந்த மண்ணிலே வேரூன்றுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எந்த கயவரையும் தனிமையாக அவனை அழித்தொழிப்பதன் மூலமாக பாசிசத்தை இந்தியாவில் இருந்து அழித்தொழிக்க முடியாது. அது கல்யாணராமனாக இருந்தாலும் சரி, ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி, எஸ்.வி. சேகராக இருந்தாலும் சரி, அல்லது பிஜேபியினுடைய கைப்பிடியிலே இன்று இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, பாசிசத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த தனிநபரையும் ஒடுக்குவதன் மூலமாக பாசிசத்தை நாம் வீழ்த்த முடியாது. பாசிச சித்தாந்தத்தை நோக்கி நாம் நம்முடைய நகர்வை நகர்த்த வேண்டும். பாசிசமே இல்லாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். எந்த தனிநபரின் மீதும் நமக்கு எந்த விதமான குரோதமும் இல்லை என்று ஒரு கல்வியாளர், ஒரு சிறந்த அரசியல் தலைவர் சொல்லி காட்டினார். இந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த கருத்து சரியா இல்லையா? இந்த கருத்து சரியா இல்லையா சொல்லுங்க. இந்த கருத்தை சொல்லியது அதே ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய மாநில செயலாளர் அபூபக்கர் சித்திக் தான். அதே ஆர்ப்பாட்டத்தில் சொன்ன இந்த கருத்து தான். ஆனால் அதற்கு முன்பாக எப்படி கல்யாணராமன் தான் ஒரு ஆராய்ச்சியாளர் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்றதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றானோ, அந்த கல்யாணராமன் ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு நீதிபதி துணை இருந்தார் என்று சொல்லி அந்த மேடையிலே பேசக்கூடிய கல்யாணராமன் ஒருவரும் இருக்கட்டும். எங்களுடைய மாநில செயலாளர் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு மாத்திரமல்ல, ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையிலே, ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையிலே இப்படி ஒரு பாசிசத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவன் பேசியதின் அடிப்படையிலே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் தலைவரான நபிகள் நாயகத்தை இழிவாக பேசியதன் அடிப்படையிலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய உள்ளங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை அந்த ஆர்ப்பாட்டத்திலே எடுத்து சொன்னார். இப்படி கல்யாணராமன் பேசினால் என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படலாம் என்று கணக்கிலே சொல்லுவார்கள், ப்ராபபிலிட்டி என்று சொல்லுவார்கள். ஒரு காயினை டாஸ் பண்ணா 2 ப்ராபபிலிட்டி இருக்கிறது. ஒன்று, அது தலையாக விழ வேண்டும் அல்லது பூவாக விழ வேண்டும். அப்படி ப்ராபபிலிட்டி தேர் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி கல்யாணராமன் பேசினால் எஸ்டிபி கட்சியில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள், திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள், இங்கே ஜனநாயகத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் உறவுகள் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை கையில் எடுப்பார்கள். ஆனால் கல்வி அறிவு இல்லாத சிலர் தவறான முன்னுதாரணங்களை கையில் எடுத்துவிட்டால் அது இந்தியாவினுடைய, குறிப்பாக தமிழகத்தினுடைய அமைதிக்கு பங்கம் விளைத்து விடுமா விடாதா என்பதை எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் மாநில செயலாளர் அவர்கள் வந்திருந்த மக்களிடத்திலே ஒரு பாடத்தை நடத்தினார்கள். இங்கே மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று ஏறத்தாழ 25 நிமிடங்கள் பேசிய அந்த காணொளியிலே 2 நிமிடத்தை மாத்திரம் கத்தரித்து அதை வழக்காக மாற்றி இன்று கைது செய்திருக்கின்றார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள் அல்லது முழுவதுமாக நீங்கள் பரப்புங்கள். அதிலே அவர் சொல்லிய அந்த வார்த்தை பாசிசம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை எதிர்ப்பது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். எஸ்டிபி கட்சியினுடைய நோக்கமும் அதுதான். அரசியல் அதிகாரத்திலே பங்கெடுப்பது, அரசியல் அங்கீகாரத்தை இந்த சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் பெற்றுக் கொடுப்பது,
அதன் மூலியமாக இந்த நாட்டிலே களவாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிசத்தை ஒடுக்குவது என்பதுதான் எஸ்டிபி கட்சியினுடைய தாரக மந்திரமும். அதைத்தானே மாநில செயலாளரும் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த கைது எதற்காக? இந்த கைது எதற்காக? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று அதிமுகவினுடைய அரசாங்கம் பிஜேபியினுடைய முகமாகவே மாறி இருக்கிறது. கல்யாணராமன் தவறு செய்தான், அவனை கண்டித்தோம், கைது செய்தீர்கள், இன்று குண்டாசிலே அடைத்திருக்கிறீர்கள். அந்த கைதை கண்டிப்பது ஒரு தவறா? கைதை கண்டிப்பது ஒரு தவறா? அந்த குற்றத்தை எடுத்துச் சொல்வது ஒரு தவறா? குண்டாசை அவன் மீது போடுங்கள் என்று சொல்லுவது ஒரு தவறா? அல்லது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது ஒரு தவறா? அல்லது இந்த மக்களுடைய ரணங்களை உளவுத்துறையின் மூலியமாக மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பரப்புவது தவறா? அந்த குற்றவாளியினுடைய குற்றத்தை கண்டித்தார்கள் என்று இன்று காவல்துறையை வைத்து தமிழகத்தினுடைய எடப்பாடி அரசு கைது செய்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏன் பிஜேபியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் RSS அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் பாசிசத்திற்கு குனிந்து கொடுக்கிறீர்கள்? நாங்கள் கேட்கின்றோம், கல்யாணராமனை கைது செய்திருக்கிறீர்கள், அதற்கு பகரமாக எஸ்டிபி கட்சியினுடைய ஒரு மாநில செயலாளரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது? நான் சந்தோஷமாக சொல்லுகிறேன், நான் ஆனந்தத்தோடு சொல்லுகிறேன். நான் மாத்திரமல்ல, இங்கே கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சந்தோஷமாக நாங்கள் சொல்லுவோம். கல்யாணராமனை எதிர்த்து பேசி கண்டித்து அதற்காக சிறை சென்ற ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் அந்த கட்சியிலே பயணிப்பதை பெருமையாக நாங்கள் நினைக்கின்றோம். கல்யாணராமனை கண்டித்து சிறைக்கு சென்ற முதல் அரசியல் தலைவர் என்கின்ற பெருமையை எஸ்டிபி கட்சி பெறுகிறது. அந்த பெருமைக்குரிய கட்சியிலே நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் பெருமை கொள்கின்றோம். நான் கேட்கின்றேன், எடப்பாடியை பார்த்து ஒருவர் தவறாக பேசினால் தமிழக காவல்துறை விட்டுவிடுமா? அல்லது எங்களுடைய தலைவர்களை பார்த்து அரசியல் சூழ்நிலைகளிலே தவறாக பேசினால் நாங்கள் விட்டு விடுவோமா? அல்லது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடைய தலைவர்களை தரக்குறைவாக பேசினால் காவல்துறை கண்டுகொள்ளாதா? அப்படி கண்டுகொள்ளும் என்று சொன்னால், சாதாரணமான அரசியல் தலைவர்களையே கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் பாவித்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒற்றை தலைவர் முகமது நபி அவர்களை இழிவாக பேசிய கல்யாணராமனை, அவருடைய பேச்சை எப்படி பார்த்து பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? எப்படி பார்த்து பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நாம் கேட்டா கூட, அந்த இடத்துல நடத்தாதீங்க, இந்த இடத்துல நடத்தாதீங்க, அங்க பிரச்சனை வந்துடும், இங்க பிரச்சனை வந்துடும் என்று பார்த்து அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். அவன் பேசினால் கலவரத்தை தான் தூண்டுவான், அவன் பேசினால் மத துவேஷத்தை தான் உண்டாக்குவான், அவன் பேசினால் இரத்த ஆற்றை தான் ஓட்டுவான், அவன் பேசினால் கலவரத்தின் மூலியமாக மதத்தை பிரிப்பான் என்று தெரிந்தும் கூட அந்த கலவர நாயகனுக்கு எப்படி நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் என்று தமிழக காவல்துறையை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். தமிழகத்தினுடைய காவல்துறை இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். கல்யாணராமனை கைது செய்த அந்த வழக்குகளிலே விகாரியஸ் லயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் அடிப்படையிலே அவன் தவறாக பேசிய போது யாரும் அதை தடுக்கவில்லை என்று சொல்லி உடனிருந்தவர்கள் மீதும் வழக்கு தொடுப்பதற்குண்டான ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்துகின்ற தமிழக காவல்துறையை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். அந்த இடத்திலே காவல்துறை இருந்ததா இல்லையா? அந்த இடத்திலே காவல்துறை அதிகாரிகள் இருந்தீர்களா இல்லையா? ஏன் உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வரவில்லை? ஒரு தலைவரை பற்றி, ஒரு ஒப்பற்ற தலைவரை பற்றி 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் தன்னுடைய தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு நபிகள் நாயகத்தை பற்றி கொச்சையாக ஒரு மேடையில பேசுறான் என்று சொன்னால் அவனை தடுக்கக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் நீங்கள் அங்கே தடுக்கவில்லை? ஏன் அந்த பேச்சை நிறுத்தவில்லை என்று நாங்கள் கேட்கின்றோம். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடியினுடைய அரசிற்கும்
தமிழகத்தினுடைய காவல்துறைக்கும் இருக்கிறது என்பதை இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நாம் பதிவு செய்கின்றோம். எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட தலைவர்! என்றாவது ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமூகம் ஏனைய மதங்களுடைய கடவுள்களையோ ஏனைய மதங்களினுடைய தலைவர்களையோ தவறாக பேசி இருக்கிறதா? அல்லது ஏதாவது வம்பிற்கு சீண்டி இருக்கிறதா? இஸ்லாமியர்களுடைய இறைவேதம் சுட்டிக்காட்டுகிறது, அப்படி யாரும் எந்த கடவுளையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று இஸ்லாமிய வேதம் சொல்லி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தங்களுடைய பெரும் தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை இவன் இழிவாக பேசும் பொழுது எப்படி அவனுக்கு எதிர்வினையாக பேசாமல் இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியைத்தானே மாநில செயலாளர் வைத்தார். நாங்களும் அதைத்தான் கேட்கின்றோம். அவனை கைது செய்தீர்கள். அவனை கைது செய்த 2 நாட்களிலே ஜெய்சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அதே போன்று பேசுகிறான், அதே போன்று பேசுகிறான். அவனை கைது செய்ததற்கு பின்னால் இன்னொருவன் பேசுவான். இதற்கு முன்பாக விசுவினுடைய மகன் பேசிக் கொண்டிருந்தான். இப்படி எத்தனை நபர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்திருந்தால் கல்யாணராமன் பேசுவதற்கு துணிவு வந்திருக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். விசுவினுடைய மகனை நீங்கள் அங்கே அடக்கி இருந்தால் கல்யாணராமனுக்கு துணிவு வந்திருக்காது. கல்யாணராமனின் மீது முறையான சட்டங்களின் அடிப்படையிலே அன்றே கைது செய்திருந்தால் ஜெய்சங்கருக்கு அந்த துணிவு வந்திருக்காது. இன்று ஜெய்சங்கரையும் கைது செய்திருக்கிறீர்கள், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த பேச்சத்தோடு நின்று விடுமா என்ற ஒரு கேள்வி உங்களிடத்திலே இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், எங்களிடமிருந்து எந்த விதமான மோசமான செயல்பாடுகளும் வராது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களால் கொடுக்க முடியும். அப்படி யாராவது தவறாக செய்தால் அவர்களை நீங்கள் கண்டியுங்கள், தவறில்லை. ஆனால் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா RSS தேர்தலை முன்னிலைப்படுத்தி தேர்தலை முன்னிறுத்தி கலவர பேச்சுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பிரச்சனைகளை மூட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கண்காணித்துக் கொண்டு இருப்பதல்ல உங்களுடைய வேலை. இங்கே பேசுவதை போல படம் பிடித்துக் கொண்டிருப்பதல்ல உங்களுடைய வேலை. வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல உங்கள் வேலை. இந்தியாவினுடைய அமைதியையும் தமிழகத்தினுடைய அமைதியையும் நிலைநாட்டுவது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். கல்யாணராமன் சொல்லி காட்டுறான், கல்யாணராமன் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக பேசிய கல்யாணராமன் சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய பிரதமரை பற்றி தவறாக பேசினால் நாங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக பேசுவோம் என்று சொல்லி காட்டுகிறார். நாங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி தவறாக பேசுவோம் என்று சொல்லி காட்டுகிறார். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்கின்றோம், SDP கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம், முதலிலே பட்டு துணியையும் கோமணத்தையும் ஒப்பிட்டு பேசுவதை கல்யாணராமன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் நபிகள் நாயகம் பட்டு துணியை விட மேன்மையானவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். நாட்டினுடைய பிரதமர் என்கின்ற அந்த பதவிக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். நாட்டினுடைய பிரதமர் என்கின்ற அந்த அந்தஸ்து அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்திற்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அமைச்சர் என்ற அந்தஸ்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அந்த அந்தஸ்திற்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். ஆனால் அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் அதற்கு தகுதியானவர்கள் தானா என்கின்ற அந்த நோக்கத்திலே எங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஜவஹர்லால் நேரு அவர்களை சிறந்த பிரதமராக சொல்ல முடியும். இன்று ஜவஹர்லால் நேரு சிறந்தவரா, மோடி சிறந்தவரா என்று கேட்டால் ஜவஹர்லால் நேருவை தான் பெரும்பான்மையான இந்தியர்கள் சொல்லுவார்கள். காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாளை பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டுமா, மோடி வர வேண்டுமா என்று கேட்டால் ஒட்டுமொத்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய செயல் வீரர்களும் ராகுல் காந்தி தான் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் பிரதமருடைய பதவியை உதாசீனப்படுத்தி விட்டார்களா? பிரதமருடைய அந்த அந்தஸ்தை தாழ்த்தி விட்டார்களா? இல்லை. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த தகுதி இல்லை என்பதுதான் அர்த்தம். அப்படித்தான் நாங்களும் விமர்சிக்கிறோம். மோடியை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் மோடி என்கின்ற தனிநபரினுடைய குடும்ப வாழ்க்கையை விமர்சிக்கிறோமா? அவருடைய பொருளாதாரத்தை விமர்சிக்கிறோமா?
அவரோட சொந்த காசுல 1 கோடி கூட டிரஸ் போடட்டும், நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுடைய வரி பணத்திலே 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டா நாங்கள் கேட்கதான் செய்வோம். நாங்கள் கேட்போம். எங்களுடைய வரி பணம் வீணானால் நாங்கள் கேட்போம். சொந்த காசில மோடி காளான் சாப்பிட்டோம், யார் வேண்டாம் என்றார்? எங்களுடைய வரி பணத்திலே லட்சக்கணக்கிலே காளானிற்கு நீங்கள் செலவிட்டால் விவசாயிகளுடைய அந்த உயிர் பறிபோகுவது எங்களுடைய ஈரக்கொலையை நடுக்குகிறது. அதனால் நாங்கள் கேட்போம். மோடியை கேட்டா நீங்கள் நபிகள் நாயகத்தை திட்டுவேன் என்று சொல்கிறீர்களே, மோடி இந்த நாட்டிற்கு மாத்திரம்தான் பிரதமர். அதுவும் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ மாத்திரம்தான் பிரதமர். அதுவும் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூட சொல்ல முடியாத ஒரு பிரதமர். நபிகள் நாயகம் இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளில் பல கோடி நபர்கள் நபிகள் நாயகத்தை தலைவராக ஏற்றிருக்கிறார்கள். அந்த தலைவரை பற்றி பேசுவதற்கு இந்த கல்யாணராமனுக்கு எங்கே துணிவு வந்தது என்று நாங்கள் கேட்கின்றோம். பிரதமரை பற்றி பேசக்கூடாது, பிரதமரை பற்றி வாய் திறக்க கூடாது என்று சொன்னால் அதை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதமரை பற்றி பேசக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு அவர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டால் அவரை பற்றி பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. பிரதமராக இருந்தால் என்னுடைய வாக்கு இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. என்னுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய எனது உரிமையை கூடாது என்று சொல்வதற்கு எந்த கல்யாணிகளுக்கும் உரிமை இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஒன்னு பதவி விலக சொல்லு, இல்லை என்று சொன்னால் விமர்சனத்தை சந்திக்க சொல், பதில் சொல். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகத்தை பற்றி நீ பேச வேண்டும் என்று சொன்னால் உனக்கும் அனுமதி தருகிறோம். நபிகள் நாயகம் எடுத்து வைத்த சித்தாந்தத்திலே இது தவறாக இருக்கிறது என்று வாருங்கள் விவாதிக்கலாம் என்று சொல். விவாதத்திற்கு நாங்கள் வருவதற்கு தயார். திருவாரூர்லையா, திருச்சியிலையா, தமிழகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இஸ்லாத்தினுடைய இந்த கோட்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, மனித குலத்திற்கு எதிராக இருக்கிறது, மனிதநேயத்திற்கு எதிராக இருக்கிறது. வாருங்கள் விவாதிக்கலாம் என்று பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய செயல் வீரர்கள் உனக்கு இஸ்லாம் ரீதியாக பதிலளிப்பதற்கு மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படி விவாதத்திற்கு என்றாவது ஒரு நாள் பாரதிய ஜனதா RSS அழைத்திருக்கிறதா? அப்படி அழைத்திருக்கிறதா? அப்படி அழைத்து இஸ்லாமியர்கள் வரவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை பிஜேபி வைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி அழைக்க துப்பில்லாதவர்கள் வாயிலே வந்ததை எல்லாம் பேசினால் அதை அடக்குவதற்கு எங்களுக்கு தெரியும். காவல்துறை மூலியமாக அதை நாங்கள் அடக்குவோம். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமாக நாங்கள் முடக்குவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிலே பேசியவர்கள், இந்த நாட்டிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இங்கே சுட்டிக்காட்டினார்களே H. ராஜா, இதே காவல்துறையினுடைய ஈரல்கள் எல்லாம் அழிவிவிட்டது என்று சொன்னார். அவரை ஏன் கைது செய்யவில்லை? அவரிடத்திலே ஏன் பம்பியது காவல்துறை? அந்த நேரத்திலே அவரை ஏன் கைது செய்யவில்லை? நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய ஈரல் குலை எல்லாம் அழிவிவிட்டது என்று சொல்லுகிறார். அந்த H. ராஜாவை கண்டித்து கண்டனங்களை எழுப்பியது இதே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சியினுடைய செயல் வீரர்கள் தான் என்பதை நீங்கள் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் H. ராஜாவை கைது செய்ய முடியவில்லை? RSS பிஜேபியுடைய அழுத்தமா என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். அது மாத்திரமா? அது மாத்திரமா? நீதிமன்றத்தை அவமதித்து பேசினார், நீதிமன்றத்தை அவமதித்து பேசினார். கைது செய்தீர்களா? கைது செய்யவில்லை. மாறாக ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் என்று சொன்னீர்கள். சாவர்கருடைய பரம்பரைகள் மன்னிப்பு கேட்டு பழக்கப்பட்டவர்கள். ஒரு மன்னிப்பை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்வதற்கு முன்னாலே 100 மன்னிப்பு பார்சல் என்று மன்னிப்புகளை பார்சல் அனுப்பிய H. ராஜா.
பார்சல் அனுப்பிய எச் ராஜா. நாங்கள் கேட்கின்றோம், இதே மன்னிப்ப எங்களுடைய மாநில செயலாளர் சொன்னா நீ விட்டுருவீர்களா? மாநில செயலாளரை கைது செய்யாமல் விட்டு விடுவீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு சொல்லுகிறோம், எங்கள் மாநில செயலாளரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், உங்களை விடுதலை செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறீர்களா என்று கேட்டால், மன்னிப்பு கேட்பதை விட சிறைச்சாலையிலே நான் ஊடுருவது எனக்கு சிறந்தது என்று சொல்லுவார். இதுதான் சாவர்கரின் வாரிசுகளுக்கும் அம்பேத்கரின் வாரிசுகளுக்கும் உண்டான வித்தியாசம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், காயிதே மில்லத்தின் வாரிசுகள். எங்களுடைய தேசப்பட்டும் நாட்டுப்பட்டும் உங்களோடு மோதுவதற்குண்டானதல்ல. பிஜேபி RSS தேசப்பற்றோடு SDP கட்சியினுடைய செயல் வீரனுடைய தேசப்பற்றை உரசி பார்க்க தேவையில்லை. என்றுமே நாய்களோடு புலிகள் ஓட்டப்பந்தயத்திலே ஓடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். SDP கட்சி உன்னதமானது. அதனுடைய செயல் வீரர்கள் பல தியாகங்களுடைய வாரிசுகளாக இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களும் இந்த நாட்டை துண்டார நினைக்கக்கூடியவர்களும் கலவர பேச்சுகளை பேசும் பொழுது காவல்துறை கண்டிக்காமல் விட்டதனுடைய விளைவுதான் கல்யாணராமனுடைய பேச்சு என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். மாநில அரசாங்கம் கண்டுகொள்ளாதனுடைய விளைவுதான் கல்யாணராமனுடைய பேச்சு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இஸ்லாமியர்களுக்கு என்ன தலையெழுத்தா? நடுநிசையிலே 1 மணி வாக்கிலே தமிழகம் முழுவதும் சாலைகளிலே அமர்ந்து போராட்டத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்களும் பெண்களும் நடத்தினார்களே, எங்களுக்கு என்ன தேவை வந்தது? ஏன் எங்களுக்கு இந்த தேவை வந்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நல்ல மருத்துவர் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நோயை மாத்திரம் சரி செய்ய மாட்டார், அந்த நோயினுடைய வேரை கண்டறிவார். அப்படி காவல்துறை இந்த நோயினுடைய வேரை கண்டறிந்தால் அந்த நோயினுடைய வேர்தான் கல்யாணராமனும் RSSம் பிஜேபியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எச் ராஜா பேசியதை மாத்திரம் நான் இங்கே சுட்டிக்காட்டவில்லை. ஒரு எச் ராஜா பேசியதை மாத்திரம் நான் சுட்டிக்காட்டவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன பேசினார்? இந்த நாட்டிலே வைரமுத்தினுடைய தலை, அதற்கு என்ன பணத்தை அவர் நிர்ணயித்தார்? 10 லட்சம் ரூபாய் என்று வைரமுத்துவினுடைய தலைக்கு விலை நிர்ணயித்தாரே, அந்த நயினார் நாகேந்திரனை 6 வழக்குகளிலே பிரிவுகளிலே கைது செய்தீர்கள். அப்படி கூட கல்யாணராமனுக்கு படிப்பினை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவு லிபரலாக, எந்த அளவு லேசாக அந்த வழக்குகளை அவர்களிடத்திலே கையாண்டிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். சாதாரணமா ஒரு திருட்டு வழக்குல ஒருத்தனை கைது செய்தால் அடுத்த நாள் அவன் பாத்ரூமிலே வழுக்குவில்லை என்ற செய்தி வருகிறது. இத்தனை லட்சம் மக்களுடைய உள்ளத்தை உடைத்த ஒருவனை எப்படி சர்வ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். நயினார் நாகேந்திரனை விட்டுவிட்டீங்க, எச் ராஜாவை விட்டுவிட்டீர்கள். இன்று அதிமுகவினுடைய அமைச்சர்கள் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். மனித வெடிகுண்டுகளாக மாறி கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்குள்ளாக வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். யாரு? அதிமுகவினுடைய அமைச்சர் பேசுகிறார், பெயர் சொல்ல விரும்பவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை எப்படி நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி பேசுவதற்கு அவர்களுக்கு எங்கிருந்து துணிவு வருகிறது? நான் கேட்கின்றேன், அதற்குண்டான விடையாகவும் சொல்லுகிறேன். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இருப்பு தான் அவர்களை இப்படி பேச வைக்கிறது. பிஜேபியில் இருந்து அதிமுக பிரியும் என்று சொன்னால் இந்த பேச்சுகள் நிறுத்தப்படும். பிஜேபியோட அதிமுக சேர்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த அமைச்சர்களும் இவர்களை போன்றே பேச துவங்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு கயமைத்தனமாக பேசியவர்கள் எல்லாம்! வைரமுத்தினுடைய நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசியவர்கள், தலையை துண்டிக்க வேண்டும் என்று பேசியவர்கள், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உதறி தள்ளியவர்கள், உதாசீனப்படுத்தியவர்கள் இந்த நாட்டிலே கண்டிக்கப்படாதனுடைய விளைவுதான் இன்று கல்யாணராமன் போன்றவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். இன்று இந்தியாவை ஒரு மதசார்பு நாட்டை நோக்கி பாசிச பாஜக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழகத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறது.
அதற்கு தமிழகத்தினுடைய அரசாங்கம் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டானாவிலே இருக்கக்கூடிய பெரியாரை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. திருச்சியில நீங்க பெரியாரை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல அவரை சுத்தி ஒரு ஜெயில் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளதான் பெரியாரே இருக்காரு. திருவாரூர்ல சுதந்திரமா பெரியார் நிக்கிறாரு. இதுவே திருவாரூருடைய மண்ணுக்கு கிடைத்த வெற்றி, திராவிட மண்ணுக்கு கிடைத்த வெற்றி. கண்ணியத்திற்குரியவர்களே, இறந்து போனதன் பின்னால் கூட அவர்களுடைய கொள்கைகள் RSS பிஜேபியை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அவருடைய கொள்கையே இவர்களுக்கு இவ்வளவு தொல்லை என்று சொன்னால், உயிரோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS இன்று உயிரோடு SDPயை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்மை கண்டு அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதனால்தான் நம்மை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். அதனால்தான் நம்மை கண்டு அவர்கள் நடுங்குகிறார்கள். அதனால்தான் அவர்கள் நம்மை கண்டு எரிச்சல் ஊட்டுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களிடத்திலே நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த நாடு ஒரு மதச்சார்பு நாடாக மாற்றுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த நாட்டு மனு தர்மத்தின் அடிப்படையிலே கட்டமைத்து விடக்கூடாது. இந்த நாடு ஏனைய மதங்களுடைய கோட்பாடின் அடிப்படையிலே கட்டமைக்கப்படவிடக் கூடாது. இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவில் இருந்து அகற்ற வேண்டும் என்று இன்று பாரதிய ஜனதாவும் RSSம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் நாம் அதை ஒருபோதும் அனுமதித்து விடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். காவல்துறைக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் காரணங்களை விட்டுவிட்டு விளைவுகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். விளைவுகளின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை விட்டுவிட்டு ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய விளைவுகளின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை தடுத்தாலே ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த விளைவுகள் தானாக நின்றுவிடும். இன்று மதசார்பு கொள்கைகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSSஐ தடை செய்தாலே போதும், இந்தியாவிலே ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன். RSS இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே? RSS இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே? என்ன பாரதிய ஜனதா RSSஐ தூக்கி பிடிக்கிறதோ அந்த RSS எதற்காக தடை செய்யப்பட்டது? இந்தியாவினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை கொலை செய்த அந்த RSS கையவர்களுடைய ஒரு கொள்கை இன்று எப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவரோடு கைகோர்த்திருக்கிறார் என்ற கேள்வியை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்றோம். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மத்திய பிரதேசத்திலே 11 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறை. அந்த 11 நபர்களை கைது செய்ததற்குண்டான பின்னணியை சொல்லும் பொழுது அதிலே பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை சொல்லி காட்டுகிறது. எதற்காக கைது செய்தோம் தெரியுமா? பாகிஸ்தானிற்கு இவர்கள் உணவு தந்தார்கள் என்பதற்காக இந்த 11 நபர்களை நாங்கள் கைது செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இதே போன்று பாரதிய ஜனதாவினுடைய ஒரு கூட்டத்திலே நின்று கேட்டால் அவர்கள் குறிப்பாக 2-3 விஷயங்களை பேசுவார்கள். இந்தியா என்று பேசுவார்கள், தேச ஒற்றுமை என்று பேசுவார்கள், உடனடியாக அடுத்து பாகிஸ்தான் எதிரி நாடு என்று பேசுவார்கள். ஆனால் அந்த பாகிஸ்தானிற்கு உணவு பார்த்தார்கள் என்று 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 11 நபர்களிலே பாரதிய ஜனதாவினுடைய தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்று காவல்துறை சொல்ல அந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள்தான் இந்த தேசத்திற்கு அச்சுறுத்தல் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். உத்தரகாண்டினுடைய ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர், அவருடைய பெயர் வாசிம் ஜாஃபர், ஒரு சிறந்த பயிற்சியாளர். வெள்ளிக்கிழமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையிலே ஜும்மா தொழுகைய அவர் கிரவுண்ட்ல தொழுகிறார். அவரோடு இருக்கக்கூடிய சக இஸ்லாமிய வீரர்கள் அவரோடு தொழுகிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத பிஜேபி RSS சிந்தனை கொண்டவர்கள் அந்த வாசிம் ஜாஃபரை உத்தரகாண்டினுடைய கிரிக்கெட் பயிற்சியாளர் என்று அந்த பொறுப்பில் இருந்து அகற்றியிருக்கிறது. அவர் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த நிகழ்வுகள் தான் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நாங்கள் காவல்துறைக்கு சொல்லுகிறோம், இந்த நாடு ஒரு அமைதி பூங்கா, இந்த நாடு ஒரு சகோதர சமுதாயத்தோடு தோளோடு தோள் இருக்கக்கூடிய ஒரு அமைதி பூங்கா தமிழகமும் இந்தியாவும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இவர்களை போன்ற கயவர்கள் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்கள் தான் இந்த நாட்டிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு வாரத்திற்கு முன்னால் திருச்சியில ஸ்ரீரங்கத்தில் பூசாரிகள் மாநாடு என்று ஒரு மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில தலைவர் பேசுகிறார், பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். இனி ஏதாச்சும் ஹோட்டல்ல ஹலால்னு போர்டு வச்சிருந்துச்சுன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். நடக்கும்லாம் இல்ல, பத்திரிகையில போறது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். நாங்கள் கேட்கின்றோம், ஹலால் என்று சொன்னால் அது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறையிலே அறுக்கக்கூடியது மாத்திரமல்ல, அறிவியல் ரீதியாக ஒரு பிராணியை எப்படி அறுக்க வேண்டும், அந்த முறையிலே இரத்தத்தை முழுவதுமாக அந்த பிராணியிடம் இருந்து எடுத்துவிட்டு கிருமிகள் அண்டாத வகையிலே சுத்தமான முறையிலே ஒரு மிருகத்தை அறுத்து அதை உண்ணுவதுதான் ஹலால் முறை. அது ஒரு மார்க்கத்தினுடைய கடமையாக இருக்கும் பொழுது, அதை அறுப்பதற்கும் அறுக்கக்கூடியவன் தயாராக இருக்கும் பொழுது, எதற்காக எந்த உணவகத்திலும் ஹலால் என்கின்ற வாசகம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் போராட்டம் வெடிக்கும் என்று பூசாரிகள் பேரவையில விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில தலைவர் பேச வேண்டும். எந்த இஸ்லாமியராவது தயிர் சாதம் எந்த கடையிலும் விற்கக்கூடாது என்று பேசி இருக்கிறாரா? பருப்பு வடை எந்த கடையிலும் விற்கக்கூடாது என்று பேசி இருக்கிறாரா? நீ மாட்டு மூத்திரத்தை கூட வித்துக்க, சாணிய கூட வித்துக்க, எனக்கு அது தேவையே இல்லை. நான் சாப்பிடக்கூடிய உணவில் நீ கை வைக்க கூடாது, நான் சாப்பிடக்கூடிய உணவை நீ விமர்சிக்க கூடாது. அது அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. மூத்திரம் குடிப்பதும் அரசியலமைப்பு சட்டம் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. அதை நீ குடி, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் தண்ணீரை தான் குடிப்பேன், நான் இளநீரை தான் குடிப்பேன் அப்படின்னா உனக்கு ஏன் கோபம் வருகிறது என்கின்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்றோம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லுகிறோம், வெள்ளம் வரக்கூடிய பாதையை நீங்கள் அடைக்காமல் வெள்ளத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். வெள்ளம் வரக்கூடிய பாதையை அடைத்துவிட்டு வெள்ளத்தை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு வெள்ளத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் அந்த வெள்ளத்திலே நீங்களும் பணமாகி விடுவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்கின்றோம். பணம் என்பது அதிலே மூழ்கடிக்கப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஆபத்துகளை எல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆபத்துகளை எல்லாம் எச்சரித்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் இருந்து நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நெருப்பை மூட்ட 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 உஷ்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும். உஷ்ணத்தை மாத்திரம் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம். நெருப்பை அணைக்க வேண்டும். நெருப்பு என்பது பாரதிய ஜனதாவும் RSSம் அதை அணைப்பதற்கு காவல்துறை நண்பர்களே, உங்களை நாங்கள் களத்தில் தனியாக விடவில்லை. உங்களோடு ஜனநாயக ரீதியாக SDP கட்சியினுடைய செயல் வீரர்கள் தோளோடு தோள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். எப்படி இஸ்லாமியனுடைய கலீஃபாவிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அத்துணையும் தியாகம் செய்தார்களோ, ஒட்டுமொத்த சொத்தையும் வாரி வழங்கினார்களோ, அவர்களுடைய வாரிசிலே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநில செயலாளர் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தேவைப்பட்டால் இந்த நாட்டிற்காக, இந்த ஜனநாயகத்திற்காக, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு தயாராகவே இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். உடனடியாக அவரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். நீங்கள் பாரதிய ஜனதாவையும் RSSையும் திருப்திப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இன்று SDP கட்சியினுடைய மாநில செயலாளரை கைது செய்திருக்கிறீர்கள். நாளை தேவைப்பட்டால் காவல்துறை அதிகாரிகளை கூட அவர்கள் வந்தாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலையா?
சுபோத்குமார் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளரை மாற்றிற்காக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டவர்கள் தான் இந்த RSS பிஜேபியினுடைய கயவர்கள். அதை கண்டித்து எனக்கு தெரிந்த வகையிலே தமிழகத்திலே ஒரே ஒரு கட்சி மாத்திரம்தான் சுபோத்குமார் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த காவல் ஆய்வாளருக்காக போராடியது. அது என்னுடைய SDP கட்சி என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் போராட்டத்தின் மூலியமாக வெற்றியை கண்டவர்கள். இன்று இந்தியாவிலே SDPI கட்சியினுடைய பேச்சுகள் நாலாபுரத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே பாசிசம் இதைவிட மோசமான கொடிய சூழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை இடத்திலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்டுகிறோம். அதை தவிர்த்துவிட்டு ஒரு பாதிப்பை உண்டு செய்துவிட்டு அந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டும் பொழுது அவர்களுடைய வடிகால்களை நீங்கள் அடைப்பதென்பது ஜனநாயகத்திற்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். ஆகவே உடனடியாக காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநில செயலாளர் அபூபக்கர் சித்திக் அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். அந்த விடுதலையின் மூலியமாக இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதே போன்று பாரதிய ஜனதா RSS அவர்கள் பேசினால், நாங்கள் போராடினால், இவர்களுடைய தலைவர்களை கைது செய்தால் இந்த போராட்டம் ஓயும் என்று ஒரு தப்பு கணக்கு நீங்கள் போட்டால், ஒரு தப்பு கணக்கை நீங்கள் எண்ணினால், உளவுத்துறை அதிகாரிகளுக்கு சொல்லுகிறோம், காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லுகிறோம், உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் அரசாங்கத்திற்கு எடுத்துரைப்பதற்கு தானே தவிர நீங்களும் நானும் நேரடியான எதிரிகள் அல்ல. உங்களுக்கு நாங்கள் சொல்லுவது அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லுங்கள். சொல்லக்கூடிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். எங்களுடைய தலைவர்களை கைது செய்தால் இந்த போராட்டங்கள் முடக்கப்படும் என்று பிஜேபி RSS உங்களிடத்திலே சொல்லி இருந்தால் அந்த பிஜேபி RSS இடத்திலே சொல்லுங்கள். அந்த கட்சியிலே அடிமட்ட தொண்டனும் தலைவனாக இருக்கிறான். அந்த கட்சியை ஒருபோதும் ஒரு தலைவனை கைது செய்வதால் முடக்கிவிட முடியாது என்பதை நீங்கள் அங்கே சொல்லுங்கள். ஒருபோதும் SDP கட்சி அநீதியை கண்டு பார்த்து கொண்டிருக்காது. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் சரி, நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம். பாசிசத்தை வீழ்த்துவதற்கு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, இந்தியாவினுடைய கண்ணியத்தை மேலோங்கி நிறுத்துவதற்கு SDP கட்சியினுடைய செயல் வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக, உயிரோட்டமான போராட்டமாக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் SDP கட்சியின் மாநிலத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக வருகை தந்த எங்களுடைய தோழமை அமைப்புகளுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். மாநில செயலாளர் விடுவிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மாநில தலைமை அடுத்து என்ன கட்ட